இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சமயபுரம் பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு சின்ன இட்லி கடைக்கு வந்திருக்கோம். கடை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கடை, ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். மார்னிங் வந்து ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. கடையில் வந்து ஏகப்பட்ட டிஷ் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தராங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல காமிக்கிறேன் பாருங்க. இட்லி வந்து ஒரு இட்லி 6 ரூபா, தோசை 20 ரூபா, வடை 6 ரூபா, பூரி செட்டு 30 ரூபா, பொங்கல் 30. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தராங்க. கடை மட்டும்தான் முன்னாடி பார்க்கறதுக்கு சின்ன கடையா இருக்கு, ஆனால் அவங்க வந்து எல்லாமே வந்து அப்பப்போ சூடாக போட்டு தராங்க. எல்லா கஸ்டமரும் வந்து நிறைய பேர் நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, வடை வந்து சூடா எடுத்துட்டு இருக்காரு. செம்மையா இருக்கு வடைலாம். எல்லாம் நல்லா பொன்னிறமா இருக்கு ஃப்ளேவரோட. பாருங்க, பூரிலாம் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்டே வந்து நல்லா அடுக்கி சூப்பரா வச்சிருக்காங்க. வடையும் வந்து சூடா வந்து கொட்டிட்டு இருக்காங்க பாருங்க. வடைலாம் அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா பொன்னிறமா இருக்கு. மறக்காம இந்த கடையோட வீடியோ லொகேஷன் வந்து எண்டில் சொல்றேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சமயபுரம் சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க. இந்த பூரிலாம் பாருங்க எப்படி வந்து போட்டு எடுத்து வைக்கிறாங்களோ அதே மாதிரி அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட அந்த காத்து போன மாதிரிலாம் இல்லை. எல்லாம் நல்லா குப்புன்னு பெருசாவே இருக்கு, நல்லா குண்டு குண்டா. கடையில வந்து கஸ்டமர் ஒருத்தவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க. அந்த அண்ணன்ட்ட வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு கேட்போம். அண்ணன், இந்த அக்காவோட கடையில வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, டேஸ்ட் எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்கு. பூரி நல்லா இருக்கு. பூரி நல்லா இருக்கானே? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களானே? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா இந்த கடையில சாப்பிட்டு பார்க்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. தாராளமா பண்ணலாம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கு. என்னென்ன சட்னி அவங்க கொடுக்குறாங்க? கார சட்னி கொடுக்குறாங்க, கார சட்னி கொடுக்குறாங்க. அருமை, நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த 2 சட்னில வந்து எந்த சட்னி ரொம்ப பிடிச்சி? கார சட்னி. ஓகே. பாருங்க, கடையிலயும் வந்து அவ்வளவு கூட்டம் இருக்கு. கூட்டமும் வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி சாப்பிட்டு இருக்காங்களோட எல்லாமே பார்சலும் நல்லா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு மார்னிங் டைம்ல நல்ல தரமான டிஃபன் சாப்பிட்னா கண்டிப்பா ஹைலி ரெக்கமெண்டேஷன் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா வந்து அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வர வர கஸ்டமருக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. வெயிட் பண்ணவே உள்ள. வாங்க முன்னாடி போயிட்டு எப்படி பார்சல்லாம் கொடுக்குறாங்க என்னன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, ஒரு 3 பேரா சேர்ந்து இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அண்ணன் வந்து பிஸியா இருக்காரு, பார்சல் கட்டிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட்டம்லாம் லைட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் கடையில என்னென்ன டிஷ் கிடைக்குது நம்ம அவங்கள்ட்டே ஒரு வார்த்தை கேட்போம். பாருங்க, சூடா வந்து ஹாட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே கஸ்டமருக்கு எல்லாம் அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே செகண்ட் அந்த சைடு பாத்தீங்கன்னாலும் சூப்பரா வடையும் வந்து அப்பப்போ கொட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. கடையில வந்து அண்ணன் ஒருத்தவர் இருக்காரு. அவர் கடையில வந்து என்னென்ன டிஷ் கிடைக்குதுன்னு நம்ம கேட்போம். அண்ணன், உங்க கடையில வந்து காலையில சாப்பிட்றதுக்கு என்னென்ன டிஷ்னே கிடைக்கும்? காலையில வந்து எங்க கடையில வந்து இட்லி, பூரி, தோசை, வடை, பொங்கல். ஓகேண்ணே. உங்க கடை கரெக்டா எத்தனை மணிக்கு வந்து ஆரம்பிப்பீங்க? காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கும். 6 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு உங்க கடையை முடிப்பீங்க? 10-11 மணி ஆயிடும். ஓகேண்ணே. இப்போ வந்து உங்க கடையில என்னென்ன கிடைக்குதுன்னு நீங்க சொன்னீங்க, அதோட ரேட்டு கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லண்ணே. இட்லி வந்து 6 ரூபா, ஓகேண்ணே. வடை 6 ரூபா, ஒரு செட்டு பூரி 30 ரூபா, பொங்கல் வந்து 30 ரூபா. ஓகேண்ணே. உங்க கடை வந்து என்னென்னைக்கு வந்து இருக்கும், என்னென்னைக்கு வந்து இல்லாம இருக்குண்ணே? டெய்லி கடை இருக்கும். கடை லீவ்லாம் எதுவும் கிடையாது. எனக்கே ஒரு நாளைக்கு நம்மளால உடம்பு முடியல அப்படின்னா தான் லீவ் போடுவோம், மற்றபடி கடை இருக்கும். ஓகேண்ணே. உங்க கடையோட லொகேஷனும் அப்படியே கரெக்டா சொல்லிருங்க. உங்க கடை எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லிருங்கண்ணே. ஏன்னா இப்போ வந்து வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா ஒரு மார்னிங் டைம் இப்போ சமயபுரம் கோயிலுக்கே வராங்கன்னா வந்து இப்போ டிஃபன் சாப்பிட்றது எங்கன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க உங்க கடையோட லொகேஷன் சொன்னீங்கன்னா இங்க வந்து கரெக்டா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வெளியூர்ல இருந்து வந்தாலும் லொகேஷன் வந்து நீங்க சொல்ற லொகேஷன் அவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும்ண்ணே. அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்கண்ணே. நம்ம கடை வந்து சமயபுரம் கோயில் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னாக்கா காய்கறி சத்தத்துக்கு எதிர்த்தாப்புலயே இருக்கும். பாலத்துக்கு பக்கத்துலயே. ஓகேண்ணே. அண்ணன் வந்து இப்ப அவர் கடையோட லொகேஷன் சொல்லிட்டாரு. நம்ம ஒரு டைம் காமிப்போம் வாங்க. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா சூப்பரா தராரு. இந்த கடையோட லொகேஷன் வந்து அண்ணன் வந்து வீடியோல சொல்லியிருப்பாரு. நம்ம ஒரு டைம் காமிப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமருக்காக சூடா வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. செம்மையா இருக்கு எல்லாமே. வடைலாம் பாருங்க, நல்லா பொன்னிறமா இருக்கு. பாருங்க, கடையே வந்து கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கு. வடை போறாரு, வாங்க எப்படி வடை போறாருன்னு பார்ப்போம். பாருங்க, வடைலாம் சூப்பரா போட்டுட்டே இருக்காரு.
சூடா இருக்கு வடை. அண்ணனோட கடையோட லொகேஷன் வந்து நான் காட்டிடுறேன், ஒரு நிமிஷம் பாத்துக்கோங்க. கரெக்டா இந்த சைடு வந்தீங்கன்னா இது சமயபுரம் பாலம். இந்த பாலம் எங்கன்னா சமயபுரம் ஆர்ச்சி. அந்த ஆர்ச்சில இருந்து இப்படியே இந்த சைடு போனீங்கன்னா இன்னும் ஒரு கரெக்டா ஒரு 300 மீட்டர் போனீங்கன்னா சமயபுரம் கோவிலே வந்துடும். 300 மீட்டர் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து எங்கன்னா இருக்குன்னா பாருங்க, அது மேல ஒரு போர்டே போட்டுருக்காங்க பாருங்க, சமயபுரம் திருக்கோவில் செல்லும் வழி. அந்த ஜெயம் சமுதாயம் கல்லூரின்னு சொல்லி ஒரு கல்லூரி இருக்கு. ஒரு அந்த ப்ளூ கலர் மாதிரி கேட் இருக்கு. அந்த கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து கடையா இருக்கு. மறக்காம ஒரு மார்னிங் டைம்ல நல்லா தரமான டிஃபன் சாப்பிடலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே அவ்வளோ சூப்பரா கொடுக்குறாங்க. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. யாராவது சமயபுரம் கோவிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு காலையிலேயே நல்ல சூப்பரான டிஃபன் சாப்பிடணும், என்கிட்ட பட்ஜெட்டும் வந்து கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா இந்த கடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே அவ்வளோ சூப்பரா தராரு. மறக்காம இதே மாதிரி சின்ன சின்ன கடையாக தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. நான் இந்த வீடியோல ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும். ஏன்னா இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மறக்காம எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கடையாக தான் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதே ஐடி தான் பட்ஜெட் vlogger Z4X தான் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு, அதுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. யூடியூப்லயும் நல்லா தரீங்க, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் தரீங்க. கொஞ்சம் எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ எல்லாருமே ஃபுல்லா பாருங்க. ஏன்னா லொகேஷன் வந்து எண்டில் தான் நிறைய பேர் தெரியலங்கிறதுனால நான் திரும்பி திரும்பி லொகேஷன் வந்து காட்டிட்டு இருக்கேன். இன்னொரு டைம் காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. இது எங்கன்னா சமயபுரம் பாலம். அந்த புது ஆர்ச் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க, அந்த வழியா வந்தீங்கன்னா அந்த பாலத்துல இருந்து வந்தீங்கன்னா கடையாவே அண்ணன் கடை இருக்கு. அம்மன் டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லி அண்ணன் கடை வச்சிருக்காரு. மறக்காம யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அண்ணன் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்புவோம். அண்ணே போயிட்டு வரேண்ணே, பாய்ண்ணே. ஓகே, அண்ணன் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு வடை போட்டுட்டு, அதனால வந்து பாய் கொஞ்சம் ஜாலியா சொன்னாரு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கடையாக தான் நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாருங்க, கூட்டமும் இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. மறக்காம மார்னிங் டைம்ல நல்லா தரமான ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே நல்லா சூப்பரா தராங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.